வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா WWE ராவ் அதனுடைய ஹைலைட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ராவ் பார்த்தீங்கன்னா கெயின் பிரிட்ஜில் நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருக்குது. எல்லா சூப்பர் ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா அரைவ் ஆகியிருக்கிறாங்க. நம்ம பென்டா, ஸ்டெஃபனி வான் குயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல் கிராண்டா அமெரிக்கானா, த விஷன் டீம், அவங்க டீம் எல்லாருமே அங்கே வர்றாங்க. ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் நடந்த ஜே ஊசோ எல்ஏ நைட் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் தொடருது. ஆடம் பெரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி வைக்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா லாஸ்ட் மேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஸோ இதுதான் எனக்கு லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரியை வந்து எனக்கு புகழ்ந்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து அவருடைய முத்திரையெல்லாம் பதிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரசிகர்களே, உங்களுடைய ஆரவாரப்பில் நான் வந்து வரவேந்திருக்கிறேன். ஸோ எல்லாருமே எனக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தீங்க, நன்றி. பட் இதெல்லாமே பத்தாது. ஆக்சுவலாக உங்களுக்காக நான் ரொம்ப வந்து தியாகம் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்னை துப்பராகவே மதிக்கவே இல்லை. என்னை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பலியாடாக தான் இன்னும் நீங்கள் என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு ரசிகர்களை வந்து ரொம்ப வந்து குற்றம் சாட்டுறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ ப்ராக் லெஸ்னர், நீ எப்போ வந்து WWEக்கு வந்தையே அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எதிரி வந்து நானாக தான் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஜீன்ஸு பேண்ட்டு மாதிரி என்னுடைய வந்து அடி வந்து இருக்காது, ரொம்ப வந்து பலமாக இருக்கும். உன் ஜீன்ஸு பேண்ட்டு கிழிந்தது பார்த்தியா அப்படின்ட்டு அதை பற்றி வந்து கிண்டலாக பேசுகிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய ஆதரவை வந்து பெற்றுட்டு ஜான்சினா வந்து நான் தான் ரியல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசோ, ஜெய் ஊசோ அவங்களுக்கான ஒரு சின்ன செக்மெண்ட், அதாவது நீ எல்ஏ நைட்டோட வந்து பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஜிம்மி ஊசோ வந்து சொல்கிறாரு. பட் எல்ஏ நைட்டு வந்து நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம ஜிம்மி ஊசோ வந்து கேட்குறாரு. முதலாவதாக மறுத்த நம்ம ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி, ஓகே, நான் இன்றைக்கி உங்க கூட சேர்ந்து வந்து பார்ட்னர்ஷிப் போடுறேன் அப்படின்றாரு. அதுக்கு வந்து ஜிம்மி ஊசோவுக்கும் ஜெய் ஊசோவுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி ஆகிடாது, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லயகரா அவங்க வந்து வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து இன்றைக்கி இருக்குது நம்ம ரோக்ஷனா கூட. ஸோ அவங்களுடைய மேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ரோக்ஷனாவும் அவங்க ராக்வீலோட சேர்ந்து வர்றாங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம ராக்வீலுக்கும் லயகராவுக்கும் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்வீல் வந்து ரோக்ஷனாவுடைய ஹெல்ப் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம ராக்வீல் வந்து லாஸ்ட் வீக் வின் பண்ணியிருப்பாங்க. பட் அதே மாதிரி இந்த வாரம் வந்து நம்ம ரோக்ஷனா வந்து ராக்வீலோட வந்து சண்டை செய்வாங்க. ஸோ லயகரா பார்த்திங்கன்னா முதுவலியோடு தான் ஆக்சுவலாக இந்த மேட்ச்சுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப அவங்களுடைய தாக்கு பிடித்து பார்த்திங்கன்னா நம்ம ரோக்ஷனாவை கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராக்வீல் வந்து ரோக்ஷனாவை போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. அங்கே வந்து ஆக்சுவலாக பெய்லி வந்துடுவாங்க, ரிட்டன் ஆயிடுவாங்க. ஸோ லயகராவை வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ பெய்லிக்கு வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம ஆடியன்ஸு, ரெஃப்ரி எல்லாருமே பிடிச்சி பார்த்திங்கன்னா ஒரு தழுவுதலை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம லயகரா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அவங்க போவாங்க நம்ம லயகரா. ஸோ நம்ம வந்து டாக் டீம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அவங்க வந்து லயகரா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பெய்லி வந்து நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லு, என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை பற்றி பேசலாம், இல்லைனா இதை பற்றி பேசாதா அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து ரொம்ப வந்து கோவமாக பேசிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. நம்ம லயகரா ரொம்பவே பயந்துருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டே அவங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து அங்கே இருக்கும். அதுக்காக அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ நம்ம சேவியர் ரூட்டு, கெலக்ஷன் வாலர், கோபி கிங்ஸ்டன் இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம WWE ரசிகர்களை ரொம்ப வெறுத்து வந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ரசிகர்கள் வந்து கண்டுக்கிற மாட்டாங்க, கோஷம் தான் போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்சுக்காக பென்டா வந்து அங்கே வந்துடுவார். வந்துட்டு அவருடைய முத்திரையை வந்து பதிப்பார், அவருடைய என்ட்ரன்ஸ் மியூசிக்கோடு வந்துட்டு. அப்புறம் அவங்க மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம கோபி கிங்ஸ்டன் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பென்டா கிட்ட ரொம்ப செமையாக அடி வாங்குறாரு. பென்டாவும் பார்த்திங்கன்னா திருப்பி அடிப்பார். ஸோ பென்டாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும், அவருடைய அடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கோபி கிங்ஸ்டனை வந்து பொழந்து எடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்சையும் நம்ம பென்டா தான் வின் பண்ணியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கானா அவங்க வந்து வர்றாங்க. யார் கூட பார்த்தீங்கன்னா ட்ராகன் லீ அவங்களுக்கான மேட்ச் வந்து அங்கே இருக்கும். ஸோ மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கும். நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கானா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவருடைய மேட்ச் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. ட்ராகன் லீவ் பார்த்தீங்கன்னா இப்போ செமையாக தாக்குறாரு நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கானா. ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானா ரொம்பவே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்ம பென்டா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல். ஸோ அங்கே ஏஜே ஸ்டைல் கூட வருவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானை தாக்குறதுக்காக வருவார். ஸோ எல் கிராண்ட் அமெரிக்கானா பார்த்திங்கன்னா வதமாக அங்கே வருவாங்க. ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேருந்து வருவாங்க.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கானா அவருடைய சாட்டை போட்டு அவருடைய வெற்றியை வந்து அங்கே பதிவு செஞ்சுருப்பாங்க. ஸோ எல் கிராண்ட் அமெரிக்கானா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உதவியின் மூலமாக அவர் வந்து வெற்றியை பதிவு செஞ்சுருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வான்குயர் அவங்களுக்கான மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிருது. ஸோ ஸ்டெஃபனி வான்குயருக்கு நம்ம ரெஸ்லா போலீஸால் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம குவிக்கி வாரியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெம்பரோடைய பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வான்குயர் பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பொழந்து கட்டி அவங்களுடைய வெற்றியை வந்து அங்கே பதிவு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதோட முடிஞ்சிருக்காது. நம்ம ஆஸ்கா இருக்கார் பார்த்தீங்களா, ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வான்குயரை வந்து தாக்குறதுக்காக வருவாங்க. ஸோ அங்கே வந்து யுஎஸ்கேயும் வந்துடுறாங்க. யுஎஸ்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடுத்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் மேட்ச் இருக்குது, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நாங்கள் வந்து மோதிக்கிறோம், யார் உமன் சாம்பியன்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்றவாங்க. ஸோ இதை பற்றியான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே போட்டிருக்கேன் நண்பர்களே, அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ரெசல் போலீஸாவில் என்னென்ன மேட்ச்லாம் இருக்குது, யார் வின் பண்ணுவாங்கன்றதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அது லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்து நம்ம வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே ஜட்ஜ்மெண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க, இனிமேல் எல் கிராண்ட் அமெரிக்கானை வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு. அங்கே ரூசோவும் வராரு, அடுத்து இன்டர்கண்டினல் வந்து நான் தான் அப்படின்றாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருது. நம்ம எல்ஏ நைட் வந்து மாதம் என்ட்ரி ஆகிறாரு. அதே மாதிரி விசன் டீம் ப்ராசன் ரீடு அண்டு பான் பிரேக்கர் அவங்களும் வந்து மாதம் என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தானே எங்களுக்கு பலியாடு அப்படின்ட்டு அவங்கள வந்து பார்க்குறானுங்க. ஸோ ஆக்சுவலாக எல்ஏ நைட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிம்மி ஊசோவும் அந்தளவுக்கு அவங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இங்கே நடந்திருந்தது. ஸோ நம்ம பான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி ஊசோவையும் எல்ஏ நைட்டையும் போட்டு வெளுன்னு எழுதுட்டாங்க. ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டும் அவங்க ஜிம்மி ஊசோவும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. பட் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீடு தான். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சன் ரீடு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய சாட்டை போட்டு அங்கே வந்து வின் பண்ணிட்டான். ஸோ வின் பண்ணதோட போகாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரான்சன் ரீடும் பான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறான். பட் அங்கே வந்து நம்ம ஜெய் ஊசோ வந்து வந்துடுறாரு காப்பாற்றுறதுக்கு, தம்பியை காப்பாற்றுறதுக்கு. ஸோ நம்ம பிரான்சன் ரீடையும் பான் பிரேக்கரும் சேரை வச்சு வசமாக தாக்குறாரு. தாக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எல்ஏ நைட்டு வந்து பார்க்குறாரு. எல்ஏ நைட்டு சேரை எடுத்துடுறாரு அடிக்கலான்ட்டு. பட் அது நடந்திருக்காது. ஜிம்மி ஊசோ கூட வந்து சேக் பண்ணிக்கிறாரு. பட்டு லாஸ்ட் வீக் நடந்ததை மனசில் வச்சுட்டு நம்ம ஜெய் ஊசோ வந்து எல்ஏ நைட்டு வந்து தாக்கிறாரு. ஸோ ஜிம்மி ஊசோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. ஸோ இவ்வளவு தான் நாவலில் நடந்தது நண்பர்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.